சக்கரை நோயால் உடல் பலவீனமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களா இந்த பழத்தை சாப்பிடலாம். சுகரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். சக்கரை நோயாளிக்கு ஒரு வரப்பிரசாதம் இது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதோட விதை என் கையில் இருக்கு பாருங்க. இந்த பழத்தை சாப்பிட்டு எடுத்து வச்சு இந்த விதை இருக்கு. இந்த விதையை காய வச்சு, வெயில்ல காய வச்சு இடிச்சு பவுடர் ஆக்கி, அந்த பவுடரை காலை மாலை ஒரு ஸ்பூன் பால்ல சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்மை சக்தி அதிகமாகும். விந்தணுக்கள் ஊருங்க. இதை பாருங்களேன், என் பின்னால இருக்க இந்த மரத்தை பாருங்களேன், இருக்க இந்த பழத்தை பாருங்க. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கவங்க நிச்சயமா இந்த பழத்தை ருசிச்சிருப்பீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இதுதாங்க ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் அது தெரிஞ்சிருக்கும். இது நாட்டு ஈச்சம்பழம்னுவாங்க. சிறிதாக இருக்கும், கணக்கில் அடங்காத மருத்துவம் இருக்குங்க இதில். இப்போ இது இது சீசன் காலகட்டம். இப்போ இந்த ஏப்ரல் மேலே பழுத்து இப்படி வந்துடும். என் கையில் இருக்கு பார்த்துக்குங்க. சிகப்பாக இருக்கிறது முக்காப்பழம். இந்த கருப்பாக இருக்கக்கூடியது நல்ல பழுத்த பழம், நல்ல சுவையாக இனிப்போடு இருக்குங்க. இதில் என்னென்ன மருத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காய் பச்சை கலரில் இந்த காய் இருக்கும்போது அந்த காயை பிடிங்கி நம்ம வாயில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று புண்களை ஆற்றிவிடும். வாயில் வரக்கூடிய புண்ணு, இளர்களில் ரத்தம் அடிக்கக்கூடியது, ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. சில பேர்த்துக்கு பக்கத்தில் போக முடியாது, அவங்க கிட்ட பேசினாலே ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிடுங்க. இது காயில் உள்ள பழம். முக்காப்பழமாக இருக்கிற இடத்துல நீங்கள் உள்ளே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். அல்சரையும் ஆற்றும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும். இதே போல சக்கரை நோயால் உடல் பலவீனமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களா இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த கருப்பு கலரில் இப்போ பாருங்க, வீடியோவில் உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்களேன். இந்த கருப்பாக இருக்கிறது தான் நன்கு பழுத்த பழம். கருப்பாக இருக்கிறது நன்கு பழுத்த பழம். இது இந்த பழத்தையும் நம்ம உள்ள சாப்பிட்டு வரலாம். இது சுகரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதோட விதை என் கையில் இருக்கு பாருங்க. இந்த பழத்தை சாப்பிட்டு எடுத்து வச்சு இந்த விதை இருக்கு. இந்த விதையை காய வச்சு, வெயில்ல காய வச்சு இடிச்சு பவுடர் ஆக்கி, அந்த பவுடரை காலை மாலை ஒரு ஸ்பூன் பால்ல சாப்பிட்டு வந்தோம்னா ஆண்மை சக்தி அதிகமாகும். விந்தணுக்கள் ஊருங்க. யாருக்காவது விந்தணுக்கள் குறைபாடு இருக்கு, இந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவங்க இந்த பொடியை உள்ள சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, பால்ல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உயிரணுக்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆயிருங்க. அதே போல உடம்பு வெயிட் இல்லாம மெலிவா இருக்கக்கூடியவங்களாம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா உடம்பு புடிச்சிங்க, நல்லா உடல் தேறிடுங்க. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒன்று தான் இந்த நாட்டு ஈச்சம்பழம். இதே போல அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விக்ரம பாண்டியன்.